ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஎஸ் ஃப்ளோரா. போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கையோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கையோட ஜென்ரல் கேரக்டர், அதாவது அதோட பிளான்ட் பாடி அதெல்லாம் எப்படிலாம் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிளான்ட் பாடி எப்படி மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் ஹைஃபே எல்லா ஹைஃபேயும் சேர்ந்து ஒரு மேக்ரோ ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளான்ட் பாடி இப்படி அரேஞ்சாக இருக்கும். அந்த பிளான்ட் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வால் தேவை. அதுக்கு பேர் செல் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செல் வால் எதெல்லாம் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசாக்கரைடால் மேடப் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கையை வந்து 2 இதாக நம்ம பிரிக்கலாம். எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கிராஸ் வாலை வச்சு தான் 2 தான் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் கிராஸ் வால், இன்னொன்று ஆப்சன்ஸ் ஆஃப் கிராஸ் வால். இந்த கிராஸ் வால்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் செப்டாவை என்ன இன்னொன்று சொல்லுவோம் அப்படின்னா செப்டேட் மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபியூசேரியம் ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கிராஸாக ஒரு வால் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து செப்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செப்டேட் மைசீலியம் அப்படின்னு இந்த ஃபங்கையை நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டா, இதை என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அந்த கிராஸ் வால் வந்து இருக்காது. அதுக்கு தான் அது சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அல்புகோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? ஒன்று செக்ஷுவலாக, இன்னொன்று ஏசெக்ஷுவலாக நடக்கும். இந்த ஏசெக்ஷுவலாக நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் வந்து ஆனோமார்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டீலோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை போத் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹோலோகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் ஆகி ஒரு நியூ ஜென்ரேஷனை உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிளாஸ்மோகேமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நியூக்ளியஸ் 2 ஃபியூஷன் ஆகி ஒரு நியூ ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கேரியோகேமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸை தான் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, மியாசிஸ் ப்ராசஸ் மூலியமாக ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலியமாக நியூ ஜென்ரேஷனை உருவாக்குது. ஓகே கைஸ், இது மாதிரி ஈஸியாக கிளாஸஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம விஎஸ் ஃப்ளோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.